ஜனநாயகம்னா என்ன? எல்லோருடைய கருத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து செயல்படக்கூடிய அமைப்பாகும். அனைத்து உறுப்பினர்களின் கருத்திற்கும் மதிப்பளித்து தொண்டர்களின் தலைவனாக இருந்து செயல்படக்கூடிய கிரகம் யாரு? சனி ஆவார். சனி சுபகிரகங்களோடு தொடர்பு பெற்று நல்ல நிலையில் இருக்கும் பொழுது எளிய மக்களின் செல்வாக்கு ஜாதகருக்கு கிடைக்கும். வெகுஜன ஈர்ப்பு ஜாதகருக்கு மிக பிரகாசமாக உண்டாகும். மற்றவர்களோடு தன்னை சரிசமமாக பாவித்து தொண்டர்களின் தொண்டனாக, தொண்டர்களின் தலைவனாக நடந்து கொள்ள வைக்கும் இந்த சனி. ஆக ஜனநாயகத்திற்குரிய கிரகம் யாருன்னா சனியே ஆவார். ஆனால் அதே நிலையில் செவ்வாய் நல்ல வலுத்த செவ்வாயாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அடுத்த ஒரு பேச்சை கேட்க மாட்டார் செவ்வாய். எவர் சொல்லுக்கும் மதிப்பு இருக்காது அந்த ஜாதகரிடம். அங்கு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நிலைக்கு ஜாதகரை மாற்றுவார் இந்த செவ்வாய். ராகுவோடு இந்த செவ்வாய் சேரும் பொழுது அடிஷனலாக அடுத்தவரை தண்டிப்பதிலும் அதிக இன்பம் கொண்டவராக இருப்பார். ஆக கொடுங்கோல் சர்வாதிகாரிக்கு உரிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வலுத்த செவ்வாய். ராகுவோடு சேர்ந்த வலுவான நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாயை காரகராக வருவார். சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே தலைமைக்கு உரிய கிரகம் சூரியன் தான் என்றாலும் கூட அவர் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர். ஜனநாயகத்திற்கு அவருக்கு இடமில்லை. தலைவனாக இருப்பார், சிறந்த தலைவனாக இருப்பார், தன்னலமற்ற தலைவராக இருப்பார். ஆனால் அவர் அங்கே தன்னிச்சையாக செயல்படுவார், தனித்து செயல்படுவார். யாருடைய ஆலோசனைகளையும் கேட்க மாட்டார். பல்வேறு நண்பர்களுடைய மற்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளை கேட்டாலும் கூட முடிவெடுப்பது சூரியனே முடிவெடுப்பார். மற்றவர்களை விட நாம் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர் என்ற எண்ணம் கொண்டவராக சூரியன் ஜாதகரை மாற்றுவார். அதன் காரணமாக தான் அவர் முடிவெடுப்பார். ஆனாலும் கூட சுயநலம் இவர்கிட்ட எப்பொழுதுமே இருக்காது. பெயர் புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக சூரியன் இருப்பார். 50 வருஷம் கழிச்சினாலும் நம்முடைய பெயரை இந்த ஊர் உலகம் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவராக ஜாதகரை மாற்றுவார் சூரியன்.